அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய ராஜா. தி சீக்ரெட் ரகசியம் ஒரு புத்தகத்தை ராட் பிரைன் ஒரு எழுத்தாளர், ஒரு அமெரிக்கன் எழுத்தாளர் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் மிக அருமையாக கூறியிருக்கிற விஷயம் என்னன்னா, சீக்ரெட் ரகசியம் ஒரு மனிதன் எப்படி பாதுகாக்க வேண்டும். அதாவது ஒரு தங்க புதையல் நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கீங்களேன். அந்த தங்க புதையல நம்ம எப்படி ஒரு மறைச்சு வைப்போம். அந்த மாரி நம்ம ரகசியங்கள நம்ம மறைச்சு வைக்கணும். ரொம்ப ரொம்ப பாதுகாத்து வைக்கணும். ஏனென்றால், இப்போ ஒருவருக்கு ரகசியம் என்பது என்ன? ஏன்னா ஒரு தண்ணீர் மாதிரி அது. அந்த தண்ணீரு ஒருவனுக்கு எவ்வளவு தேவையோ, இப்ப அந்த தண்ணி தாகடிக்குது, அவன் தண்ணி தேவைன்னா ஒண்ணு வாங்கி குடிச்சுருவான். அது பலன் அவனுக்கு. ஸோ அதே தாகம் நமக்கு இருக்குது. அப்ப அந்த தண்ணீர் நம்ம வச்சிருந்த தண்ணீய நம்ம கொஞ்சம் குடிச்சிருக்கணும். இல்ல முழுமையா நம்ம அருந்தியிருக்கணும் அந்த தண்ணீர. ஏன் அருந்தல? அது நம்ம அதுக்கு டைம் காலை நேரம் வரும்போது, அது சரியா பயன்படுத்தலாம்னு காத்துட்டு இருப்போம். ஆனா, அதுக்குள்ள நம்ம அந்த சீக்ரெட்ஸ நம்ம யார்ட்டயும் உரையாடுவோம். யார்ட்டயும் குடுத்துருவோம். அப்ப அதனால பலனடைவும் அவங்க தான். நம்மளுக்கு பின்னடைவு. பின்னடைவு. ஏனென்றால், ரகசியம் என்பது அத பொத்தி பொத்தி பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா, அதுதான் நம்முடைய முன்னேற்றத்துக்கும் நம்ம பல திட்டங்கள் வைத்திருப்போம். அதெல்லாம் ரகசியத்தை பாதுகாக்க வேண்டும். இப்போ தற்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இயக்குனர் ராஜமௌழி இருக்கிறாரு. ஸோ, அவர் என்ன பண்றாரு? ஒரு தெலுங்கு இயக்குனர். அதாவது பாகுபலிய கட்டப்ப ஏன் கொன்னான்ற விஷயத்த தன்னுடைய தாயிட்ட கூட சொல்லல. ஏன் தன்னோட மதர் கேட்டு கூட சொல்லல அவரு. ஏன்னா, ரகசியம். அந்த ரகசியம் தான் மிகப்பெரிய ஒரு கலெக்ஷனை ஏற்படுத்துச்சு. பாகுபலிக்கு மிகப்பெரிய ஒரு பிம்பத்த ஏற்பட்டுச்சு. மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா மாறுனதே அந்த ஒரு ரகசியம் தான். ஒரு ரகசியம் என்ன ஆகுது? ஒரு ரகசியம் என்பது மிகப்பெரிய ஒரு 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 பிரமிப்ப உருவாக்குது. அசாத்தியமான ஒரு விஷயத்த உருவாக்குது. அந்த வகையில ரகசியம் காப்பது என்பது தன்னுடைய வளர்ச்சிக்கும், தன்னுடைய முன்னேற்றத்துக்கும் பலம் வாய்ந்த ஒரு பிரம்மாஸ்திரமா இருக்கும். ஸோ, ஏன்னா இப்போ தன்னுடைய திட்டங்கள் என்னன்னு தன்னுடைய தாய்கிட்டயோ, தன்னுடைய நண்பர்கள்ட்டயோ, தன்னுடைய உறவினர்கள்ட்டயோ, காதலிகிட்டயோ, ஃபேமிலி எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா யார்ட்டயுமே சொல்லக்கூடாது. ஏன்னா, நீங்க என்ன பண்ண போறீங்கன்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியணும். மத்தவங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அது அவுட். அவுட் காலி. அது நடக்காது. நல்லா நீங்க எழுதி வச்சுக்கங்க. உங்க வாழ்க்கையில எடுத்து பாருங்க. உங்களுடைய ரகசியங்கள, உங்களோட சீக்ரெட்ட நீங்க பல பேர்ட்ட பகிர்ந்திருந்தீங்கன்னா, அது காலி. அது எவ்வளோ பெரிய குளோஸா இருக்கட்டும். நீ செய்யப்போற விஷயமா இருக்கட்டும். நடைமுறைக்கு சாத்தியமா இருக்கும். ஆனா, நீ சொன்ன நாவிலிருந்து மத்த உச்சரிச்ச அப்படியே அது பவர் போயிடும். அது பவர் போயிடும். தி சீக்ரெட் என்ற புத்தகத்துல ராட்பின் மிக அருமையா சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா, மனிதனின் மனம் அருவிய போன்றது. அது கீழ் நோக்கி தான் ஓடும். எப்படி? மனிதனின் மனம் அருவி போன்றது. எப்படி ஒரு அருவியிலிருந்து தண்ணி கீழ் நோக்கி தான் மேல் நோக்கி போடுமா? ஓடாது. அப்ப கீழ நோக்கி தான் ஓடும். மனிதனின் மனமும் அதுதான். கீழ் நோக்கி தான் ஓடும். அதனால உங்க ரகசியங்கள பாதுகாத்து வைங்க. தி சீக்ரெட்டான விஷயத்த சீக்ரெட்டா வைங்க. அத நீங்க சரியா பயன்படுத்துங்க. ஏன்னா, அது நீங்க வெளிய சொல்றதால என்ன ஆகும்னா, அது உங்களுக்கே எதிர்ப்பா மாறும். அப்படின்னு நான் ரொம்ப அன்பா கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் உங்களுடைய நன்மைக்காக. ஏன்னா, நான் அனுபவித்தத நீங்க யாரும் அனுபவிக்க கூடாது. ஏன்னா, நான் அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அதனால நீங்க பாதிக்கப்படாம இருக்கிறதுக்காக, எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். நான் படித்த புத்தகங்கள நான் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.